அடியேன் செய்யும் வேலைகளுக்கு பக்கத்துணையாக இருப்பாய். நான் செய்த வேலை காத்தருள்வாய், செய்யும் வேலை பார்த்தருள்வாய். என் குருவே அகத்தியாய் எனக்கு நித்திய ஸ்வஹா. ஓம் கங்க கணபதி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் சவும் ஐணவசி சர்வலோக வசீகராய ஸ்வாஹா. ஓம் நாம கணபதி நகர கணபதி மாம கணபதி மகர கணபதி சீவ கணபதி சீர கணபதி யாவ கணபதி எகர கணபதி என் குருவே கணபதி. உலகமெல்லாம் தேவர் கையில் வசியமாவது போல் என் கையில் சர்வசக்தி வைப்பு சூனியம் மை மாயா ஜலம் வசியமாக வேண்டும், தன வசியமாக வேண்டும், தானிய வசியமாக வேண்டும், எதிர் வசியமாக வேண்டும், 33 தேவர்கள் வசியமாக வேண்டும். கங்கணபதி சிங்கணபதி ஸ்ரீ கணபதி சிவ சிவா கணபதி ஐயும் கிளியும் சபும் கணபதி பாவா கணபதி வேண்டும். இன்றைய கால பைரவனை கொண்டு வா கணபதி, விஷ்மாயாவை கொண்டு வா கணபதி, கருங்குட்டியை கொண்டு வா கணபதி, மாளிகை குட்டி சாத்தானை கொண்டு வா கணபதி. ஓம் சிவாய நம. இப்போ நம்ம சென்னையிலிருந்து வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? சொர்ணகால பைரவனின் பூஜை பண்ணிட்டு வசியம் பண்ண வந்திருக்கோம். கணவனை விட்டு மனைவி ஓடி போயிருக்கான். 2 புள்ள பெற்ற பிறகு ஓடி போயிருக்கான். அவங்கள வர வைக்கணும். இது முடியும். வர வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். வீட்டுக்காரர் என்ன பண்றான்? இன்னொருத்த கூட ஓடி போயிடான். அதை விடுங்க. சின்ன சின்ன பசங்க தவறான வழி நடக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு சில பூஜை பரிகாரங்கள் இருக்கு. அதுக்காக தான் வந்திருக்கோம். இது உண்மை. இங்க முடிச்சிட்டு சுடலையில போய் பண்ணுவேன். அங்க யார் இருக்கா? ஆத்மாக்கள் இருக்கு சுடலையில. அந்த ஆத்மாக்களை கூப்பிட்டு அந்த வேலையை விடுவோம். பூரி அவள்கடலை மது மாமிசம் இது எல்லாத்தையும் அங்கே அவங்களுக்கு தேவையான கொடுத்துட்டு அந்த ஆத்மாக்களை கூப்பிட்டு வேலை வாங்குறது தான் இந்த வேலை. இது அகோரி வேலை. இந்த வேலை செய்தால் சக்சஸ் ஆகும். அதுக்கு தான் இப்போ சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கோம். இந்த வேலை செய்கிறத பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க. இப்போது இந்த பூஜை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பொரியில் விஷ்மாயை குட்டிச்சட்டான வரைஞ்சிருக்கேன். பொரியில் வரைஞ்சிருக்கேன். சரக்கு வச்சுட்டேன். இப்போது பூஜை பண்ணி அந்த ஏவல் கருங்குட்டி சாத்தான் என்ற ஒரு ஏவலை இது மேலே இறக்க போகிறேன். இறக்கிட்டு யாருக்கு பெண்ணுக்கோ ஆணுக்கோ கெடுதல் செய்யறவங்க மட்டும், நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு மட்டும் இவங்களை அனுப்பிச்சுடுவோம். நல்லவங்களுக்குலாம் அனுப்ப மாட்டோம். நம்பிக்கை துரோகம். ஒரு பையனை நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அது செய், நீ தான் என் புருஷன் சொல்லி நீ தான் என்னுடைய ஆளுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏமாற்றி அவனை பைத்தியக்காரன் ஆக்குறாள்.